இருந்து நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் கத்தர் பாராட்டின கிருபை நாளுக்களை நிற்கின்றோம். இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியை கத்தர் தந்திருக்கிறார். இந்த நாளும் கத்தர் காலை முதல் இம்மட்டுமாய் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினோட ஸ்கை மினிஸ்ட்ரி ஊழியங்களுக்கூடாக வழிநடத்தி வந்திருக்கின்றார். இந்த வல்லமையில் இந்த சங்க வானொலியை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். அதுக்காக இந்த வாய்தோனை சோசரிக்கிறேன். இந்த மாலை நீர் நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த கிருபையின் நாளுக்காய் நன்றி செலுத்தி, இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்தி ஜெபித்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடன் செல்வோம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, கிருபியாய் எங்களுக்கு இந்த தந்த நல்ல தருணத்துக்காக கோடி கோடி சோஸ்திரம் கத்தாது. நாங்கள் வேண்டிக் கொள்வதை விட நினைப்பதை விட மிகவும் அதிகமாக செய்து முடிக்கிற யாமோட கிருபை, அந்த மகாபரிய கிருபைக்காக நாங்கள் சோஸ்திரிக்கிறேன். நன்றி செலுத்துறேன் தகப்பனே. இந்த நாளிலும் சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறேன் கத்தாவே. காலை முதல் இம்மட்டுமாய் நீங்க வழி நடத்தி வந்த கிருபைக்காய் சோஸ்திரம் ஆண்டவரே. நீர் பாராட்டு நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவர். எவ்வளவு இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் எங்களை கொண்டு வந்து மகள பண்ணி வச்சிருக்கிறீர். அதுக்காக நன்றி. இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் கத்தாவே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்னம், தன்னுடைய ஆளுகை, தன்னுடைய வழி நடத்தலை நாங்கள் இருக்கிற இடத்துல அனுபவிக்கத்தக்கதாக ஐயா நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களோடு அப்பா இன்னும் ஆசீர்வாதமாய் உமக்குள்ள நாங்கள் களி கூற கிருபை செய்வீரால் தடைகளை தகத்தறியும் எல்லா இணைப்போல நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தடைகள் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒழுங்கும் சமயமாய் செய்து முடிக்கத்தக்கதா நீ கிருபை பாராட்டிவிடா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிலைநிறுத்த போற கிருபைக்காய் சோஸ்திரம் ஆண்டவர். இந்த நாள் நீங்க தந்த நாள் என்று சொல்லும்படியாக தகப்பனே, இந்த வானொலியை கேட்கறதுங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும்படியாக சாட்சிகள் எழுப்புங்க ஆண்டவர். நாமத்தை மகிமைப்படுத்துங்க தாவே. ஆசீர்வத்து மகளை பண்ணுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளும் அடிமையை ஒப்பு கொடுக்க அந்த ஒத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தின் தந்து நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பேர் பேரா குடும்ப ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த ஊழியத்தின் ஸ்தாபகரும் அப்பா ஊழியத்தை செய்கிறோம் லெஸ்லி பிரதருக்காக நான் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஊழியக்கார நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அடிமனை பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகள் உறவுகளை ஆசீர்வதியும். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களையும் ஆசீர்வதியும். அவருடைய சபை ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் பகுதியும் நீரை ஆசிரியத்துவ கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். மூத்த ஊழியரான மகேந்திரையாக்காய் நன்றி செலுத்துறோம். கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காய் நன்றி. இன்னும் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. இருக்கிற இடத்துல ஆசீர்வதியும். அப்படி உறவுகளை ஐயா இருக்கிற வீடுகளை வாய்க்கால் ரத்தத்தால் மூடி பாதுகாத்தலும் தகப்பனே. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களையும் ஆசீர்வதிங்க. வெளிச்சத்துல நீங்க வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக எழுந்திருக்காக நன்றி செலுத்துறேன் கத்தா. கேட்டுக்கு அன்பு நேர்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். மறுவழி கேட்க அன்பு நேர்களை திருக்கரத்துக்குள் தருகிறோம். எந்தெந்த தேசத்துல எந்தெந்த தேவைகளோடு பாரத்தோடு கண்ணீரோடு கவலைகளோடு ஏக்கத்தோடு அப்பா விடுவிப்பார் இல்லாமல் இந்த வானொலியை கேட்கின்றார்களோ ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உள்ளத்தை தொடட்டு மாட்டோம். விடுதலையை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். கட்டுகளை கட்டவிழ்க்க வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். சிறையிருப்பை மாற்ற வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். புலம்பல் ஆனந்த கழிப்பை மாறுபடி ஆட்சேபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் என் தகப்பன் நீங்க அதை செய்கிறார். உடைய வல்லமை கிரிய செய்வதற்காக நன்றி செலுத்துறேன். உடைய காலத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அறிய தருகிறேன். நாங்கள் இந்த நாள் எனக்கு கொடுத்த வார்த்தை எசாயாம் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்கிறது. எசாயாம் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி. என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு வரவும் அவருடைய நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிற தூரமாய் இல்ல சமீபமாயிருக்கிறது. அப்படியாக சாத்தவன் நம்முடைய ரட்சிக்கப்படாத குடும்பங்கள், ரட்சிக்கப்படாத உறவுகள், பட்டணத்து ஜனங்கள், தேசத்து ஜனங்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட போறார்கள் என்று சொன்ன அந்த ரட்சிப்பு சமயமாயிருக்கு.
நீதி சமயமாயிருக்கு, வெளிச்சம் சமயமாயிருக்கு, இருளுக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த நீதியின் சூரியன் உதிக்க நித்திய வெளிச்சத்துல இன்னைக்கு சமயமாய் வந்து எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார். எந்தெந்த இடத்துல நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமோ, எந்தெந்த காரியத்தில ரட்சிக்கப்பட வேண்டுமோ அந்த காரியத்தில் எங்களுக்கு ரட்சிப்பை தந்து நீதியின் சூரியன் அவர் நீதியை வெளிப்படுத்தி எங்களை வழிநடத்த போறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாளும் நிகழ்ச்சிகளானது 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். 7 மணிலிருந்து 7:30 வரைக்கும் நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடல் துதிகளுக்கூட கடன் சென்று 7:30 நாங்க வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடன் செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது தேவ செய்தியை நமக்கு வழிபாடுகளோடு எடுத்து வர எங்களோட பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைப்பில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் தேவ செய்தி எடுத்து வருகிற ஏமி புஷ்பராஜா அவர்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் உங்கள் சகோதரி சுபாலங்கோ அவர்கள். நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார்கள். இவையே இந்த நாளும் நிகழ்ச்சியின் கண்ணோட்டமாகும். நிகழ்ச்சிகளை காண்போம், நிகழ்ச்சிகளுக்குள் நிகழ்கின்ற வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். தேவன் வெளிப்படுகிற தேவன், பேசுகிற தெய்வம், எங்களை தொடுகிற தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன், எங்களை விடுவிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், நீதியை வெளிப்படுத்துகிற தேவன், நீதியின் சூரியனாய் நித்திய வெளிச்சத்துல நித்தமும் உதித்து எங்கள் துக்க நாட்களை முடிந்து பண்ணி எங்களை ஆனந்த களிப்புடன் பாடி மகள இந்த நாள் இந்த வேலையை கத்த தந்திருக்கிறார். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடல்களாய் கடன் செல்வோமா? எங்களோட இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள் சகோதரி கருணா அவர்கள். இணைப்பில் இருக்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடல் கூட கடன் செல்வோம். பிரைஸ் சிஸ்டர் கருணா. பிரைஸ் சிஸ்டர் சுபா. பிரைஸ் சிஸ்டர். எடுத்து வாருங்கள் ஆரம்பிச்சோம் பாடலை எங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் உண்மை பாடி துதித்து உயர்த்தி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் போது எல்லா ஸ்தானத்திலும் வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்துக்காக, உம்முடைய சிலுவைக்காக, எங்களுக்கு அவமானப்பட்டதுக்காக, எல்லாவற்றுக்காகவும் ரட்சிப்பை கொடுத்ததுக்காக, யூதருக்கூடாக நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த சந்ததியை நாங்கள் இந்த இடத்துல உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு நீங்களே தேவன் என்று வெளிப்படும்படியாய் அந்த சந்ததி கூடாக இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிறந்தங்களை தெரிந்து கொண்டவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, புற ஜாதிகளாகி எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக இழுத்து கொண்டவர் அப்பா. தகப்பனே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அன்பு காட்டுவது போல எங்களை அன்பு காட்டி இழுத்து கொண்டதுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நாளிலும் இந்த வானொலிக்கூடாக நடக்கிற எல்லா காரியங்களையும் தாழ்ந்தை கொடுக்கிற பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சர்வன் லெஸ்லி பிரதருக்கா, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப காரியங்கள்ல இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தகப்பன் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நீர் பதில் அளிக்கும்படியாயும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் மந்திரனங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய நேரத்தை காலத்தை உமக்காக கொடுத்து செய்கிற ஊழியத்துல சுகம், ஆரோக்கியம், பலம் கொடுத்து பாதுகாக்கும்படியாக கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது சௌரியம் சுபாலங்கா ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் துணையாயிருந்து அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிங்க அப்பா. ஊழியங்களை கத்தாவே நீங்க ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சௌரி பேசும்போது கத்தாவே அந்த இடத்துல விடுதலை கிடைக்கும்படியாய் பயன்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னுங்க தாவே சாரி டோலிக்கா ஜெபிக்கிறோம்.
அப்பா, சகோதரியுடைய இயக்கங்கள், விருப்பங்கள், மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கிற தகப்பன் ஆண்டவரே, ஆசிர்வதிங்க, குடும்பத்தை ஆசிர்வதிங்க, தொடர்ந்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ரஞ்சினியை அங்க 1/2 மணிக்காக செபிக்கிறோம். அந்த கண்களிலே நல்ல தெளிந்த பார்வை உண்டாகும்படியாய் கத்தர் நீர் தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்ய கத்தர் தொடர்ந்து அந்த சௌதரியோடும் குடும்பத்தோடும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே கத்தாவே நீர் தொட்டு சுகமாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பின்மாற்றத்திலே இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் அந்த சபைக்கு வந்து அந்த சபையிலே உண்மை ஒருமனப்பட்டு ஆராதிக்க அழைத்து வாங்க கர்த்தாவே தகப்பனே. அந்த ஊழிய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை உங்களுடைய வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிசாசானுடைய தந்திரங்களுக்கு வாலிய பிள்ளைகள் இழுபட்டு போகாதபடி காத்து கொள்ளுங்க அப்பா. அவர்களுடைய தாய் தந்தையர் சொல்லுகிற எல்லா புத்திமதிகளையும் ஏற்று நடக்கும்படியாய் அந்த இருதயங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே வாஞ்சியாய் போகாதபடி உமக்காக ஊழியம் செய்கிற அந்த குடும்பங்களை உம்முடைய கரத்தினாலே மூடி பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை அந்த இடத்திலே கத்தாவை வந்து ஆராதிக்க உண்மை உயர்த்த அழைத்து வாருங்க ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எருசலேம் நகரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் வழி நடத்துகிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. அவர்களுக்கு தேவையான எல்லா ஆறுதலும் தேர்தலும் ஆலோசகரும் நீராகவே இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் மெசியாவை அறிய முடியாத தடை அவர்களுக்கு உண்டு. அதை நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, யூதர் அல்லாதவர்கள் யூதர் என்று சொல்லிக்கொண்டு சாத்தானுடைய கூட்டங்களாயிருந்து அந்த தேசத்தின் ஜனங்களின் நாமத்தை சீர்குலைத்து போடுகிற திட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீரே தேவன் என்று அவர்கள் அமர்ந்திருந்து அறியும்படியாய் கிருபை பாராட்டுங்க. அந்த சந்ததி கூடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சூழ்ந்து காக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த நகரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வருகையிலே அந்த ஜனங்கள் உமக்கு முன்பாக நிற்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த மயிலுள்ள ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்டில் உள்ள பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. சீரழிக்கப்படுகிற அந்த பெண்கள் கத்தாவே உம்முடைய பலத்த கரங்களினாலே உம்முடைய கனவுகள் சொப்பனங்களிலே அந்த ஜனங்கள் ரட்சிப்பை கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் பாதுகாப்பில்லை அந்த இடங்களிலே. அவர்களுக்கு பாதுகாப்பு நீர் ஒருவரே கத்தாவே. அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அவங்களுடைய வருகைக்கு முன்பாக அநேகர் விடுதலை அடைய வேண்டும். அந்த இடத்திலே போர் நீங்கி போக கிருபை பாராட்டுங்க. அந்த ஜனங்களுடைய துன்பங்களிலே நீர் பங்கெடுக்கிறவர் ஆண்டவரே. உண்மை அறியாதபடி கட்டப்பட்டிருக்கிற கண்களிலே தெளிவை கொடுக்கும் வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. சிறையில் இருக்கிறவர்களை சிறையிலிருந்து விடுதலை ஆக்குங்க. உம்முடைய வசனம் அந்த சிறை கதவு கூடாக போய் அந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கட்டும். அதுபோல வைத்திய சாலைகளில் இருக்கிறவர்கள் அப்பா நோயிட்டவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துல உம்முடைய வசனம் போய் அவர்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் குடியிருப்பது தற்காலிக கூடாரம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் போவது நித்திய நித்திய ராஜ்யம் என்பதை அவர்கள் அறிய முடியாதபடி இருக்கிறது ஆண்டவரே. அவர்களுக்கு தெளிந்த ஒரு இதயத்தை கொடுங்க ஆண்டவரே. கல்லான இதயத்தை மாற்றி சதையான இதயங்களை கொடுக்கிற தகப்பன் நீர் அல்லவா தகப்பனே. ஆசிர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் போதை வஸ்துக்களினால் அலக்களிக்கப்படுகிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. அவருடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கடத்தப்படுகிற இந்த பெண் பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே கேட்கிற செய்திகள் எல்லாம் கத்தர்
நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் கலங்கி போகிற அளவுக்கு இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் இந்த கடைசி காலத்திலே அந்த கொடுமையான காலம் எப்படி இருக்கும் என்பதை இப்போவே எங்களுக்கு அது எச்சரித்து கொண்டிருக்கிறது. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை எல்லாரும் கேட்கட்டும். உம்முடைய ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. விடுதலையை நீர் மட்டுமே கொடுக்கிறவர் என்பதை உம்முடைய வருகையிலே, உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் எல்லாரும் உம்மோடு சேரப்போவதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களுமே கண்ணார காணவில்லை, ஆனால் நாங்கள் விசுவாசத்தினாலே அந்த ரட்சிப்பு, அந்த ரகசிய வருகையில நாங்கள் போவோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க, எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க. கரை திரையற்றவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தினாலே எங்களை கழுவி சுத்தம் பண்ணபடியாய் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை, இந்த மன்னாவை நாங்கள் உட்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அதிபர்கள் ஒவ்வொருவரையும், ஆட்சி செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பொல்லாத இதயங்களையும் விட்டு சத்தியத்துக்கு விலகி விடாமல் உம்முடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்தவர்களாய் தங்களுடைய இருதயங்களை உமக்கு நேராய் திருப்பும்படியாய் ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே நீங்க நிலைநாட்டுகிற நீதியும் நியாயமும் தொடர்ந்து நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். எல்லா பொல்லாத இருதயங்களிலும் இருந்து விடுதலையாக்கி கர்த்தர் அந்த மக்களை பாதுகாத்து ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. என்னோட தேசத்தை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமேன். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமேன். என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக, உன்னோயெல்லாம் தீர. காயங்கள் உனக்காக, உன்னோயெல்லாம் தீர. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உன்னை தேடி
வருகின்றார் இன்று நீ ஆயத்தமா உன்னை தேடி வருகின்றார் இன்று நீ ஆயத்தமா என் ஜனமே மனந்திரும்பு இயேசுவிடம் ஓடிவா என் ஜனமே மனந்திரும்பு இயேசுவிடம் ஓடிவா இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமேன் இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமேன். Praise the Lord, sister. Praise the Lord, praise the Lord, sister. ஆமென். இன்றையுமே மனம் திரும்ப இறுதி காலம், இது கடைசி காலம், வருகையின் காலமா இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவி அடிகளுடைய சித்தமாயிருக்க அந்த சித்தம் நிறைவேற செபியுங்கள். நிச்சயமாக மனம் திரும்புதல் Amen. கர்த்தர் கொடுப்பான். ஆமென். Amen. பாரத்தோடு செபித்திருக்கிறீர்கள், அதோடைய நாமத்தை பாட்டினால் அழகாக பாடி துதித்திருக்கிறீர்கள். அப்படியாக செபித்து துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவசமாஜ் கூறுவோம். நன்றி சிஸ்டர். ஆமென். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் சங்கீத புஸ்தகம் 105 சங்கீதம் 1 தொடக்கம் நாங்கள் 4 வசனங்களை வாசித்து தியானத்துக்கென ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 105 சங்கீதம் 1 தொடக்கம் 4 வசனங்களை வாசிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு அதாவது சங்கீதக்காரன் சொல்றது என்னன்னு சொன்னா, முதலாவது கர்த்தரை துதிங்க, ரெண்டாவது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த சொல்லுங்க, அடுத்தது பாருங்க அவருடைய கிரியைகளை, அவர் என்னெல்லாம் செய்தார் எனக்கும் உங்களுக்கும் என்று சொல்லி அதை வெளிப்படுத்துங்க, சாட்சி சொல்லுங்க, பிரசித்தப்படுத்துங்க. அப்ப பாரு, எல்லாமே எங்களுக்கு தான் சொல்ற, நீ செய்யுங்க, துதியுங்க, பிரசாப்படுத்துங்க, பிரசித்தப்படுத்துங்க. அடுத்து சொல்ற அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க, சும்மா இருக்காதீங்க. அடுத்தது சொல்றாரு என்னது, கீர்த்தனம் பண்ணுங்க, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்க. என்ன இப்படி செய்தார் பாருங்க. இஷ்டமா சும்மா சொல்ல போனா இஷ்டவை ஜனங்களை புறப்பட செய்து எப்படியெல்லாம் வழி நடத்த தியானிக்கும் போது பெரிய ஆச்சரியம். செங்கடலை பிளக்குற, கண்வழியை பிளக்கு, தாகத்தை தீக்கிற, மன்னா வனாந்திரத்தை கொடுக்கிற, உண்மையில அந்த அழைச்ச தேவன் சும்மாவே விடையில அந்த ஜனங்களை மிருகஸ்தம்பம் அக்னி சம்பவம் தியானிக்கும் போது, தியானித்து பேசும்போது எங்களை இன்றைக்கு அழைச்சவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியாக வழி நடத்துறார். அப்ப தியானித்து பேசுங்க. அடுத்தது பாருங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை கொடுத்து மேன்மை பாராட்டுங்க. அவ்வளவு பெரிய தேவன், அதுவும் வானத்தையும் பூமி உண்டாக்கிற சர்வ வல்ல வண்ட சராசங்களை படைத்த தேவன், கல்லுக்குழுக்கு தேரைக்கு கூட சாப்பாட்டை கொடுக்கிற, கூப்பிடும் காத்து குஞ்சு கூட அவருடைய மேன்மை, அவர் எப்படியாக தன்னுடைய தான் உருவாக்கினத எப்படியா உண்டாக்கினதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், என்னெல்லாம் அப்படியெல்லாம் போஷிக்கிறார். பார்த்தீங்கன்னா உணவு மேன்மை உள்ள தேவன், ஒரு வல்லமை உள்ள தேவன். அடுத்த கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதா, உங்களுடைய இருதயத்தால் மகிழ பண்ணுகிறார் என்று அவரை தேடும் போது ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று அதே சங்கீதக்காரன் 34 சங்கீதம் 10 வசனத்தை சொல்றார். வீட்டு காட்டிருக்கிற ராஜா பட்டினி கிடக்கும், ராஜா என்ற பிள்ளைகள், ஆனா சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜா, எங்களை அழைத்த பரம ராஜாவின் பிள்ளைகள் பட்டினி கிடப்பதில்லை. அப்ப அடுத்த சொல்றாங்க, கர்த்தரை அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடு, நித்தமும் தேடு. அதாவது தேவைக்காக தேடாதீங்க, அவர் தான் தேவை என்று தேடி பாருங்க. நிச்சயமா ஒரு குறையும் இல்லாம நாங்க வாழும். நீங்கள் அழைச்சவர் உண்மை உள்ளவர்.
அவருடைய நாமம் இவ்வளவு பெரிய நாமம். அவரை துதிச்சு அவருடைய பிரஸ்தாவப்படுத்தி பிரசித்தப்படுத்தி அவருடைய கீர்த்தனம் பண்ணி அவருடைய தியானித்து பேசி அடுத்தவருடைய நாமத்துக்கு மேன்மை பாராட்டி எங்கள் இருதயங்கள் அப்ப மகிழும். அந்த மகிழ்ற இருதயத்தை என்ன செய்யறாரா, அவருடைய வல்லமை இன்னும் நாடுங்க, இன்னும் துதிக்க துதிக்க உங்களுக்கு ஆவியின் வரங்கள் செயல்படும், கன்னிகள் பெறும். அதோட நித்தமும் தேடுறீங்கடா உங்களோட உறவு அவருக்குள்ளேயே வளப்ப, நீங்க அவருக்குள்ள மறைவீங்க, அவர் உங்களுக்குள்ள மறைவார். அவருடைய மகிமை பிரஸ்தாபம் உங்களுக்கு மூலமா வெளிப்படும். உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார், இவருடைய பிள்ளை, இவருடைய பிள்ளை என்று வெளிப்படும். அப்படி வெளிப்பட நாங்கள் அவர் நாமத்தை பிரசித்தப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கும். ஆமே. நான் ஒன்றை மையப்படுவதாக அடுத்தது நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை எதிரெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலியோட இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர் டோலி. எடுத்து வாருங்கள் துதி ஜெபங்களை. ஆமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியும் நாங்க நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவரே எங்களுக்குள்ள பேசி எங்களுக்குள்ள உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமா எங்களை வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி சாமி அப்பா. நீங்க வெளிச்சமாக ஒளி தந்து எங்களுக்கு ஒளியாகவே எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் நீங்க விளக்காக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்ட கிருபைகளுக்கு நன்றி அப்பா. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது போல ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நீங்க அநேகருக்கு அப்பா அந்த ஒளியை வெளிப்படுத்துவதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட தைரியத்தையும் பெலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. இந்த மாலை நேரம் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்க அழைத்த அழைப்பின்படி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஒரு கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய அழைப்பின் அப்பா நீங்க எங்க கூட பேச போற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். யாவரின் இரத்த கோட்டைகளை மறைத்துவங்க உங்களை மட்டுமே நாங்க இந்த உலகத்துல உயர்த்தி உங்களோட நாமத்தை மட்டுமே ஆவியோடும் உண்மையோடும் தொலைந்து கொள்வதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. புதிதான அபிஷேகத்தோடு இந்த மாலை நேரம் புதிதான வெளிப்படுத்துதலோடு எங்க கூட பேச போற உங்களோட மகா பெரிதான வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு இந்த எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கும் நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க ஒரு போதும் எங்களை கைவிட மாட்டீங்க. நாங்க எதை சரி உங்களோட நாமத்தின் மூலம் கேட்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி நன்றி. தேவ ஆலயம் நாங்க கூட ஆலயமா இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளியும் அவரே எங்களுக்கு ஆலயமா எங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். அதுபடியா அவர் எங்கள் தாகங்களையும் எங்களுக்குள்ள தாகத்தை கொடுத்து அவருடைய ஜீவ தண்ணீரை எங்களுக்கு என்ன அதிகமாக கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரின் இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க, அபிஷேகத்தினால நிரப்பி இந்த மாலை நேரத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமே. நன்றி அப்பா, நன்றி. ஆமே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர்,
காயமெல்லாம் ஆற்றுகிறீர், கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி, உமக்கு நன்றி, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே, வல்லவரே, காப்பவரே, காண்பவரே, இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. நன்றி, உமக்கு நன்றி, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. வலுவூட்டும் திருவுடவே வாழ வைக்கும் நல்மருந்தே. நன்றி, உமக்கு நன்றி, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆமென். ஆண்டவர் அவர் நல்லவர். ஏன்னா அவங்களோட கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடம் புதிதாக இருக்கபடியா நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு நீங்க புதிதான கிருபையின் மூலமாக உங்களோட அபிஷேகத்தின் அன்பின் மூலமாக உங்களோட அன்பின் மூலமாக இன்னும் அதிகமாக அவங்களுக்கு உங்களுடைய அன்பை கொடுத்து அவங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து அருமையான பாடலை பாடிதோட நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்து ஜெபித்து உங்களை எங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமாக இன்னொரு அழைப்பில் சந்திப்போம். இணைப்பில் இருங்கள். கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், ஆமேன். God bless you, Sister Sudha. ஆமேன். God bless you. கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியா தொடர்ந்து நேரம் 7:28. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த நான் ஒரு பாடலை பாடுகிறேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத தெரியாம மறந்து நின்றேன், 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க, இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க, இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன், சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன், என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல, என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல, புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க, இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால
எங்கிதான் நின்னீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. சொல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகளெல்லாம் நீக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகளெல்லாம் நீக்கினீர். உம் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன பெருக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமே. நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 7:32. கர்த்தர் நாமத்தை உயர்த்தினோம், துதித்தோம், ஆரம்பிச்சோம், பாடலுக்குடாய் கடந்து சென்றோம். மேலே கர்த்தர் நல்லவர். எங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் வர வேண்டும். நிச்சயமாக அவர் வருவார்கள். நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கின்றேன். நாங்கள் இன்னொரு பாடலை பாடி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயும் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும், தனிமையும் வெறுமையும் துணையானாலும், கலங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும், உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே.
மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே, உள்ளங்கையில் என்னை வரைந்து சுமந்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும், நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும், எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. ஆமேன். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்க வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். உங்களோடு